ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் லோச்சனா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டிஎன்எல்ஏ கவுன்சிலிங்கில் இப்போ வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் டிஎன்எல்ஏ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் லாகின் இருக்கும். ஸோ யூசர் லாகின் கொடுத்து நீங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அந்த பேஜ் தான் வந்து ஓப்பனில் இருக்குமே. ஸோ அந்த பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே பர்சனல் டேட்டாஸ் ஆர் வெரிஃபைட், மார்க்ஸ் will be verified by concerned authority அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறமா வந்து நீங்கள் கொடுத்த காலேஜ், இதெல்லாமே வந்து பர்சனல் டேட்டாவில் அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. மற்றதுக்கு மார்க்ஸ் வில் பி வெரிஃபைட் பை கன்சர்ன் அத்தாரிட்டி அப்படின்னா வந்து உங்களோட மார்க்ஸை வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து வெரிஃபை பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து இதுதான் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் கீழே வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் டேட்டாஸ் ஆர் வெரிஃபைட், மார்க்ஸ் வில் பி வெரிஃபைட் வித் கன்சர்ன் அத்தாரிட்டி அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும்போது ஒரு சிலருக்கு தப்பாக கூட ரேங்க் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, உங்களோட பர்சன்டேஜ் வந்து தப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து கிரிவரன்ஸ் மெயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும். ஸோ அதை பற்றி நான் வந்து இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திரும்பவும் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணீங்க, மெயின் பேஜுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் டென்டேட்டிவ் ஷெடியூல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. அதுவும் 26 10 வரைக்கும் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா 10 17 வரைக்கும் ஒரு 7 நாள் கேப்க்கு அப்புறமா தான் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாக்டாக அப்படி தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த 10 அவங்க ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கூட வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. ஸோ 17 அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு அசியூம்டு டேட், 17 அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மலாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட பேர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட கம்யூனிட்டி என்ன, நீங்கள் வாங்கின மார்க் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, இதுதான் இருக்குமே. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஒரு வேளை உங்களோட மார்க் தப்பாக இருக்குது, இல்லை உங்களோட கம்யூனிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, கிரிவரன்ஸ் அட்ரஸல். ஸோ கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு என்ன தப்பாக கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் வந்து டிஎன்எல்ஏ ஹெல்ப்லைனுக்கோ இல்லைனா டிஎன்எல்ஏ இமெயில் ஐடிக்கோ நீங்கள் வந்து அதை மெயில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன தப்பாக இருக்குது, மார்க் தப்பாக இருக்குது, எந்த மொத்த ஓவரால் பர்சன்டேஜில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தப்பாக இருக்கா, இல்லை மொத்த பர்சன்டேஜே தப்பாக இருக்கா, நீங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஒரு அட்டாச்டு மெயில் நீங்கள் வந்து அனுப்பணும். உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் வந்து இது வந்து எனக்கு தப்பாக இருக்குது, என்னோட ஓவரால் பர்சன்டேஜ் வந்து இதுதான். ஸோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் வந்துருச்சுன்னா கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டையுமே சேர்த்து அதோட அட்டாச் பண்ணி அந்த கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸில் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 18/7 20/7 உங்களுக்கு வந்து அவங்க அதை மாற்றி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கிரிவரன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் நடக்கும்போது இது வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா தப்பானா இப்போது நீங்கள் வந்து ஒரு 85-89% வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 75-72% கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு ரவுண்டே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ரவுண்ட் 2 வர வேண்டிய ஆள் நீங்கள் ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க. அதனால உங்களுக்கு வந்து இது பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுத்துடணும். ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா இது கிரிவரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும், மெயில் வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல்லே நம்ம வந்து வீடியோ போட்டு காட்டணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்எல்ஏ அப்டேட்ஸ் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் வந்து 20 வரைக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கொடுத்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இல்லை எக்ஸ் சர்வீஸ்மேன், இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து 21/7 23/7 வரைக்கும் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கே நடக்கும், அதாவது 25/7 மேலே. ஸோ 25/7 கன்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இது வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட் டேட் தான். அதுக்கு முன்னாடியும் இருக்கும், இல்லை அதுக்கப்புறமா கூட இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அசியூம் பண்ண டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கவுன்சிலிங்கோட ஃபார்மேட்.
ரேங்க்லெஸ் பப்ளிகேஷன் அன்றைக்கி நான் ரேங்க்லெஸ் வந்து எப்படி பார்க்கணும், தப்பாக இருந்தால் எப்படி கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.